ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 10 ஸ்நாக்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி கொடுக்குறது, அதை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ 10th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து இருக்குங்க, ஆமாங்க. 9th பிளேஸில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா போண்டா வந்து இருக்குங்க. அண்ட் 8th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வச்சு மினியாக மேக் பண்ணுற ஸ்நாக்ஸ் வந்து இருக்குங்க. அண்ட் 7th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஃப்ஸ் இருக்குங்க, வெஜ்ஜாக இருக்கட்டும், எக்காக இருக்கட்டும், காளானாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குங்க. அண்ட் 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ஒரு வெங்காய பக்கோடா ஒரு ஆனியன் பக்கோடா அது மாதிரி இருக்குங்க. அண்ட் 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வடை வந்து இருக்குங்க, மெதுவடை, எல்லா மசாலோட எல்லாமே சேர்த்து தாங்க. அண்ட் 4th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ் வந்து இருக்குங்க. அண்ட் 3rd பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இருக்குங்க. ஒரு எனி ஃப்ரைடு ஐட்டம்ஸ், எப்படி சொல்றது, பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இருக்கு, சிக்கன் ஃப்ரைஸ் இருக்கு, அது மாதிரி இருக்குங்க. அண்ட் 2nd பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் இருக்குங்க. அண்ட் 1st பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா சமோசா தாங்க இருக்கு, ஆமாங்க. வேற எதுவும் இல்லை, சமோசா தான். எங்கனாலும் சமோசா தான், எப்போனாலும் சமோசா தான். நானே நிறைய டைம் மீல்ஸுக்கே சமோசா தாங்க சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய மிடில் கிளாஸ் பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அந்த சமோசாவோட ஒரு கனெக்ட் இருக்குங்க கண்டிப்பாக. அது சொல்ல ஒரு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் தெரியும். நிறைய டைம் வந்து இந்த ஃபுட்டுக்கே அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கிறப்ப சமோசா தான் ஒரு 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 ஆதாரமாக இருந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு ட்ரூ தான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் டிசர்விங் ஆக்சுவலி சமோசா தான்.